அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியவர்களே, ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 21வது தராவிக்கு நாம் தோதமிருக்கிறோம். ரமலானுடைய கடைசி 10 இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்பது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாட்கள் கடைசி 10 என்பது. லைலத்துல் கத்ரை அடைவதற்காக வேண்டி அந்த இரவு, ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய இரவுகளிலுமே முயற்சிப்பது, குறிப்பாக ஒற்றைப்படையான நாட்களிலே முயற்சிப்பது. இன்றைக்கு 21வது ரமலான் 21 அப்படிங்கின்ற பொழுது இன்றைக்கு லைலத்துல் கத்ராகவும் இருக்கலாம். எனவே ஒற்றைப்படை 10 நாட்களிலுமே லைலத்துல் கத்ரை நாம் தேடிக்கொள்ளுங்கள் நபிகள் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதில் நாம் இபாதா செய்கின்ற நிலையில் இருக்கிறது. அதற்காகத்தான் இஅ்திகாஃப் போன்ற அமல்களும் இன்ஷா அல்லாஹ் நாம் பெயர் கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 10 நாட்களுக்காக வேண்டி தயாராகி இஅ்திகாஃபில் உட்கார்ந்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு நாள் பெயர் கொடுத்தவர்கள் மொய்தீன் பாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள், துஆ செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தி ஒன்றை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன் நபி, நபியே, இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன் பினபையின், உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தார். ஒரு ஃபாசி, ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தார். பார்த்தா பையனும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த செய்தி சம்பந்தமாக நல்லா ஆராய்ச்சி செஞ்சு ஆய்வு செஞ்சு சரியான செய்தி தானா, அது நம்பகமான செய்தி தானா, அது ஏற்றுக்கூட தகுந்த ஒரு செய்தியா என்பதாக நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அன் துசீபு கௌமன் ஜஹாலா, ஏன்னு சொன்னால் நீங்கள் அறியாமையின் காரணமாக ஒரு சமுதாயத்தை நீங்கள் தண்டிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ துஸ்பிகு அலாமா ஃபஅல்தும் நாதிமி, நீங்கள் செய்த செயல் மீது பின்னகு வருத்தப்படுவீர்கள், கை செய்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு செய்தி ஒருத்தர் கொண்டு வர்றாருன்னு சொன்னால் அந்த செய்தி என்ன செய்தி, சரியான செய்தியா நம்பகமான செய்தியா என்று ஆய்வு செய்யணும். எடுத்தவனையும் முடிவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் நபிகள் பெருமானாருக்கு சொல்லி காட்டுகிறார். இதற்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. பனி முஸ்தலக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமுதாயத்தில் தலைவராக இருந்தவர் ஹாரிஸ் பின் லரார் பின் அபில் லரார் என்ற ஒரு தலைவர். ஹாரிஸ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகிறார். இந்த ஹாரிஸ் யாருன்னா, பனி முஸ்தலக் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய ஒரு கபிலாவுக்கு தலைவர். இவருடைய மகள் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. பின்னால் இஸ்லாத்தை ஏற்று நபிகள் பெருமானாரை மனம் முடித்து உம்முஹாத்துல் முஃமினீன் என்ற தரத்தை அவங்க அடைஞ்சிடாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மையாருடைய தந்தை தான் ஹாரிஸ். இவர் நபிகள் பெருமானார் சமூகத்திற்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவருக்கு தாவத் கொடுக்கிறார்கள், கலிமாவை எடுத்து சொல்லுகிறார்கள், ஈமான் கொள்ளும்படி அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஈமான் கொள்கிறேன், மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நான் ஜக்காத்தை நிச்சயமாக கணக்கிட்டு கொடுப்பேன் என்று உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். அடுத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் என் சமுதாயத்திடம் சென்று அவர்களுக்கும் தீனை பற்றி இஸ்லாத்தை பற்றி தாவத் கொடுப்பேன், அவர்களையும் இஸ்லாத்து பக்கம் நாம் அழைப்பு கொடுத்துப்பேன், அவர்களையும் ஜக்காத்து கொடுக்கும்படி நான் சொல்லுவேன். என்னுடைய பேச்சை கேட்டு யார் இஸ்லாத்தை ஏற்று ஜக்காத் கொடுக்க முன்வருகிறார்களோ அந்த ஜக்காத்துடைய தொகையை ஒன்று சேர்த்து நான் உங்களிடத்தில் கொடுப்பேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சென்று விடுகிறார், அவருடைய பகுதிக்கு சென்று விடுகிறார். ஆனால் சொல்லி சென்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மாதத்தில் குறிப்பிட்ட இந்த தேதியில் நீங்கள் உங்கள் சார்பாக ஒரு தூதுவர், ஒரு பொறுப்பாளரை அனுப்பி வையுங்கள், நான் அவரிடத்தில் ஜக்காத்துடைய மொத்த தொகையும் சேர்த்து வைத்திருந்த தொகையை ஒப்படைக்கிறேன், அவர் கொண்டு வந்து உங்களிடத்தில் சேர்த்து விடுவார் என்று அவர் சொல்லி செல்கிறார். சென்றதற்கு பிறகு அவர் அங்கே மக்களுக்கு தாவத் கொடுத்தார், பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஜக்காத்து கொடுக்கும்படி அவருக்கு அறிவுறுத்தினார், பலர் ஜக்காத்தை கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தொகையாக ஃபண்டு வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில் தான் சொல்லி வந்த அந்த மாதம் அந்த தேதியில்
எந்த ஒரு தூதுவருமே வரவில்லை. நபிகள் பெருமானார் யாரையுமே அனுப்பி வைக்கவில்லை. நாம் சொல்லி வந்திருக்கின்றோமே, நபி அவர்கள் சரி என்றல்லவா சொன்னார்கள். நபி சொன்னதற்கு என்றைக்குமே மாற்றம் செய்ய மாட்டார்கள். வாக்குறுதி அவர்கள் தவற விட மாட்டார்களே. நம்மிடத்தில் ஏதோ குறை இருக்கிறதோ, ஏதோ தவறு செய்திருக்கின்றோமோ, அந்த தவற்றின் காரணமாகத்தான் நபி அவர்கள் கோபம் கொண்டு ஆள் அனுப்பாமல் இருந்து விட்டார்களோ என்று பலவிதமாக அவர்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற தலைவர்களையும் அவர் அதை பற்றி பேசுகிறார். குறிப்பிட்ட தேதியிலே நபி அவர்கள் ஆள் அனுப்புவதாக சொல்லியிருந்தார்கள். ஜக்காத் தொகையை பெறுவதற்காக யாரையுமே அனுப்பி வைக்கவில்லை. நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் போல் தெரிகிறது, ஏதோ குற்றம் நடந்திருக்கிறது, குறை நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே நபி அவர்கள் நம் மீது அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள், கோபம் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் யாரையும் அனுப்பி வைக்கவில்லை நினைக்கின்றோம், என்ன செய்யலாம் என்று பேசுகிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து முடிவு செய்கிறார்கள், நாமவே அந்த ஜக்காத் தொகையை எடுத்துக்கொண்டு நபிகள் பெருமானாருடைய சமூகத்திற்கு நேரடியாகவே சென்று கொடுத்து விட்டு வந்து விடலாம், நேராகவே சென்று கொடுத்து விட்டு வந்து விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். சரி, அப்படியே செய்வோம் என்று அந்த தொகையை எடுத்துக்கொண்டு நபிகள் பெருமானார் சமூகத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவது என்று முடிவு செய்து ஆயத்தமாகிறார்கள் புறப்படுவதற்காக. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் நபி அவர்கள் சொன்னதை போன்று அந்த குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியிலே ஒரு நபித்தோழர் வலீத் இப்னு உக்பா என்ற ஒரு சஹாபியை தூதுவராக நியமித்து, நீங்கள் சென்று பனி முஸ்தலக் சமூகத்திலே ஹாரிஸ் இப்னு லரார் என்ற அந்த சமூகத்தின் தலைவரிடத்திலே சென்று ஜக்காத்துடைய தொகை அவர் சேகரித்து வைத்திருப்பார், அதை பெற்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். இவர் புறப்பட்டு வருகிறார். வருகின்ற வழியிலே இவர் யோசிக்கிறார், இந்த வலீத் இப்னு உக்பா இஸ்லாத்திற்கு முன்னாலே எனக்கும் பனி முஸ்தலக்குடைய சமுதாயத்திற்கும் இடையிலே ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் என்னை இப்பொழுது கையும் களவுமாக பிடித்து கொன்று விடலாம். நான் செய்த தவற்றுக்கு என்றோ ஒரு நாள் நான் செய்த தவற்றை இப்பொழுது தண்டித்து விடலாம். நாம் இப்பொழுது வழியே சென்றால் எல்லோருமாக என்னை பிடித்து வைத்து தண்டித்து கொலை கூட செய்து விடலாம். எனவே நாம் போகாமலேயே திரும்பி விடலாம் என்று முடிவு செய்து பாதி வழியிலேயே அவர் திரும்பி விடுகிறார். திரும்பி நபிகள் பெருமானிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், நான் சென்றேன், அவர் ஜக்காத் கொடுக்க மறுத்து விட்டார்கள், என்னையும் கொலை செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஆயத்தமாகி கொலை செய்ய திட்டமிட்டார்கள், நான் தப்பி வந்து விட்டேன் என்று நபிகள் பெருமானிடத்தில் வந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு சிறு ஒரு படையை தயார் செய்து, நீங்கள் போங்க, போய் பனி முஸ்லிம் சமுதாயத்திட்ட என்னங்கிற விஷயத்தை துப்பறிந்து அதை தீர்க்க விசாரித்து நீங்கள் வாங்க என்று ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தலைமையில் அந்த குழு வருது. அங்கே பனி முஸ்லிம் சமுதாயத்தினர் ஹாரிஸ் அவர் தலைமையில் ஜக்காத்தை வந்து ஒப்படைக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க மதீனாவை நோக்கி. ரெண்டு பேரும் வழியில் சந்திக்கிறாங்க. அவர் ஜக்காத் தொகையை கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்காக கூட்டமாக வர்றாங்க. இவர் ஜக்காத்தை கொடுக்கல ஏன் என்று நபிகள் பெருமான் அனுப்பி வைத்த அந்த படை ஹாலித் பின் வலீத் தலைமையில் இடையில அவங்க புறப்படுறாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. இப்போ ஹாரிஸ் கேட்குறாரு, எங்கே போறீங்கன்னு கேட்குறாரு ஹாலித் பின் வலீதை நோக்கி. உங்களை தான் பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஜக்காத் கொடுக்க மறுத்து விட்டீர்கள், நபி அவர்கள் அனுப்பி வைத்த தூதுவர் வலீத் பின் உக்பாவை நீங்கள் கொலை செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறீர்கள், ஜக்காத் கொடுக்க மறுத்து விட்டீர்கள், நபிகள் பெருமானார் சமூகத்திற்கு வந்து அவர் செய்தியை சொல்லியிருக்கிறார், நபி அவர்கள் என்னை தலைமை ஏற்று ஒரு குழுவை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், நான் கேட்கத்தான் வந்திருக்கிறேன் என்று இவர் கேட்கிறார். உடனே ஹாரிஸ் சொன்னார், அல்லாஹ் சத்தியமாக எந்த அல்லாஹ் நபிகள் பெருமானாரை நபியாக அனுப்பி வைத்தானோ, சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்தானோ, அந்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், வலீத் பின் உக்பா இங்கே வரவே இல்லை, நாங்கள் வலீத் பின் உக்பாவை பார்க்கவும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நபிகள் பெருமானாருடைய சமூகத்திற்கு மதீனாவுக்கு வந்து விடுகிறார் ஹாரிஸ் அவர் தலைமையிலே. நபிகள் பெருமானாருக்கு முன்னாலே அந்த கூட்டம் அப்படி உட்கார்ந்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், ஹாரிஸே ஜக்காத் கொடுத்து மறுத்தீர்களா? யார் ரசூலல்லாஹ், நான் மறுக்கவில்லை, தயாராக ஃபண்டை வைத்திருந்தேன், வலீத் பின் உக்பா தான் அவர் எங்கள் வரவே இல்லை, நாங்கள் அவரை பார்க்கவும் இல்லை என்று நிலைமையை சொல்லுகிறார். அதற்குள் வலீத் பின் உக்பாவும் வந்து விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ
ஆயுள்ளது நாமனு மூமின்களே இன்ஜாக்கும் ஃபாசிக்குன் ஒரு பாவி உங்களிடத்துல பினபையின் ஒரு செய்தியை கொண்டு வந்தா உடனே நம்பிடாதீங்க. பார்த்தா பையனும் தீர்க்க விசாரிங்க, தீர்க்க ஆய்வு செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு ஆய்வு இருக்கிறான். ஏன்னா நீங்க மாட்டுக்கு ஒரு சமுதாயத்தை கண்டிச்சிட்டீங்கன்னு சொன்னா அறியாமையின் காரணத்தினால் பிறகு செய்த செயலை நினைத்து பின்னால் வருத்தப்படுவீர்கள், கை செய்தப்படுவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு எச்சரிக்கை செய்தார். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இன்னொரு ரிவாயத்தில் சொல்றாங்க, இங்கே இவர் புறப்பட்டு போறாரு யாரு நபிகள் பெருமானா. இது ஒரு ரிவாயத்து, ஹாரிசூரிய ரிவாயத் அறிவிப்பில் இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு அறிவிப்பில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நபி அவர்கள் வலீத் இப்னு உக்பாவை அனுப்பி வச்சாங்க. இவர் நேரா வர்றாரு. நபி அவர்கள் ஜக்காத் ஃபண்டை பெறுவதற்காக வேண்டி ஒரு தூதுவரை அனுப்பி வைப்பார்கள், நாம் சென்று அவரை வரவேற்கலாம் என்று ஹாரிசூரிய தலைமையில, பனி முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஹாரிசூரிய தலைமையில ஒரு கூட்டம் வந்து ஊருக்கு வெளியே அவரை வரவேற்கிறதுக்காக நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவரில் வர்றாரு, அவரை வரவேற்கணும்ல, வரவேற்கிறதுக்காக நிற்கிறாங்க. வரவேற்று ஜக்காத் ஃபண்டை கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லி இவங்க நிற்கிறத பார்த்த உடனே வலீத் இப்னு உக்பா அங்கேருந்து பார்க்குறாரு. ஆகா, நம்மளை கொலை செய்யறதுல நிற்கிறாங்க, நம்ம என்னைக்கோ செஞ்ச ஒரு தவறு இன்னைக்கு பழி தீர்க்கிறதுக்காக வேண்டி திரண்டு வந்து நிற்கிறாங்களே ஊருக்கு வெளியே, நம்ம சிக்கனம்னா அவங்க கொண்டுருவாங்கன்னு நினைச்சு அப்படியே திரும்பி வர்றாரு. நபிகள் பெருமானாட்ட போய் அவராகவே கற்பனை பண்ணி ஒரு கதையை கட்டி வர்றாரு. இந்த மாதிரி போனேன், ஜக்காத் கொடுக்க மறுத்துட்டாங்க, என்னை கொலை செய்யறதுக்காக திரண்டு வந்துட்டாங்கன்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் இன்னைக்கு நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. குடும்ப பிரச்சனையாகட்டும், சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், தனி மனித வாழ்வாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், ஏதாவது செய்தி யாராவது சொல்லிடுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தவங்க ஒரு நடவடிக்கைக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் வந்து பார்த்தா பையனும் பின்ன அர்த்தம் சொன்னால் தஃசீரில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, தீர்க்க விசாரிங்க, அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க என்னதுக்கு அர்த்தம். அப்போ செய்தி வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுத்து அதை ஆய்வு செய்து அலசி ஆராய்ந்து நிதானமாக செயல்படணும். எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு போயிடக்கூடாது. அது சொல்லக்கூடிய செய்தி என்ன சரியா என்கிறத ஆய்வு செய்யணும். அதுவும் யார் சொன்னாரோ அவரை பற்றி ஆய்வு செய்யணும். சொல்லப்பட்டவரை பற்றி ஆய்வு செய்யக்கூடாது, சொன்னவரை பற்றி ஆய்வு செய்யணும். யார் வந்து செய்தியை சொல்றாரோ சொன்னவர் எப்படிப்பட்டவர், ஏன் எப்படி சொல்றாரு, அதைத்தான் ஆய்வு செய்யணும். முல்லா நசருதீன் மாதிரி சாவியை வந்து வீட்டில் தொலைச்சு போட்டு வீட்டில் இருட்டா இருக்குதுன்னு சொல்லி ரோட்டில் வந்து தேர்னாராம், இந்த ரோட்டில் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி, அது மாதிரி கதையாகிடக்கூடாது. சொன்னவர் யாரை பற்றி சொன்னாரோ சொன்னவரை பற்றி விசாரிக்காம யாரை பற்றி சொன்னார், சொல்லப்பட்டவரை பற்றி என்ன செய்யறதுங்க, அவரை பற்றி துப்பறிவது. அவர் வாழ்க்கையில் என்னைக்காவது தவறு செஞ்சிருப்பாரு, அதை வச்சுக்கிட்டு இவர் செஞ்சிருப்பாருங்க, இவர் அன்னைக்கு அப்படிதாங்க பண்ணாரு, இவர் இன்னைக்கு இது இப்படி தாங்க பண்ணாரு என்று எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இவர் செஞ்சிருப்பாருங்க முடிவு பண்ணிடுறது. இதுக்கு பேர் ஆய்வு இல்லை. சொன்னவரை பற்றி ஆய்வு செய்யணும். சொன்னவர் எப்படிப்பட்டவர், இவருக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குது, என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இவர் ஏன் இப்படி சொன்னாரு, இதுக்கு முதல்ல யாரையா சொல்லியிருக்காரா இந்த மாதிரி, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவர் எப்படிப்பட்டவர், மார்க்க விஷயத்துல இரையச்சம் எந்த அளவுக்கு இவருக்கு இருக்குது, இதை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சாதான் உண்மை விஷயம் என்னன்னு வெளியே வரும். அல்ல அதைத்தான் மற்ற பையனுங்கிறான். இன்னைக்கு நிறைய பிரச்சனை குடும்பங்கள்ல சிதறி போறதுக்கு, உறவுகள் சிதறி போறதுக்கு, சமூகம் சிதறி போறதுக்கு, பிளவுபட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். பெரிய பெரிய அமைப்புகளாக இருந்தால் கூட தலைவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி விட்டு அமைப்பு நாளா உடையுது. அவர் தலைமையில் ஒரு கூட்டம், இவர் தலைமையில் ஒரு கூட்டம், இவர் தலைமையில் ஒரு கூட்டம், என்னன்னா ஒரு செய்தியை போட்டு விட்டுறது, அது உண்மையான ஆய்வு செய்யறது இல்லை. உடனே உடைச்சு எனக்கு பின்னால் ஒரு பேர் இருக்கிறான், உனக்கு பின்னால் ஒரு பேர் இருக்கிறான், சமூகத்தை அப்படி உடைச்சிருது. இந்த மாதிரி சமுதாயம் போய்கிட்டு இருக்குது. குடும்பமும் உடைகிறது, வீடும் உடைகிறது, நாடும் உடைகிறது, சமூகம் உடைகிறது, அமைப்புகள் உடைகிறது. இப்படி சிதறி கிடக்கின்றோம். காரணம் என்ன? செய்தியை வந்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஆய்வு செய்வதில்லை. நபிகள் பெருமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் சொல்லி காட்டினான். இந்த இடத்துல நம்ம ஒரு சட்டத்தை ஒன்று விளங்கணும். என்ன சட்டம்னா, அல்லாஹ் வந்து சஹாபியை பார்த்து ஃபாசிக்ங்கிறான். சொன்னவர் யாரு? வலீத் பின் உக்பா, சஹாபி தான் அவரை ஃபாசிக் பாவிங்கிறான். நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூலும், சஹாபாக்கள் எல்லோருமே நீதவான்கள், சத்தியவான்கள். இது சுன்னத்துல் வல் ஜமாஅத் கொள்கை. ஆனால் அல்லாஹ் வந்து இங்கே ஃபாசிக்ங்கிறானே, பாவிங்கிறானே. அப்படின்னு சொன்னா அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரூஹுல் மஆனி தஃப்சீர்ல பதிவு செய்யறாங்க, சஹாபாக்கள் வந்து மனிதர்கள் தான், அவங்க வந்து நபிமார்கள் அல்ல.
பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல. நபிமார்கள் மட்டும்தான் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இப்ப சஹாபாக்களில் சிலர் பாவம் செய்யலாம், தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், பாவமும் செய்யலாம். ஆனால் அவர்கள் செய்த பாவம் இருக்கிறது எப்படிப்பட்ட பாவம் சொன்னா, செஞ்சுட்டு உடனே தௌபா பண்ணிடுவாங்க. உடனே தௌபா பண்ணி செஞ்ச தாவற்றை நினைச்சு வருந்தி பச்சதாபப்பட்டு வருந்தி கண்ணீர் விட்டு நபிகள் பெருமாட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட கதறி எழுதி இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு அவங்க அதை விட்டு மீண்டு வந்துடுவாங்க. எந்த சஹாபியுமே தவற்றை விட்டு மீண்டதாக வரலாறு, மீளாம இருந்தாக வரலாறு இல்லை. உடனே மீண்டு வந்துடுவாங்க, தௌபா செஞ்சுருவாங்க. இது சஹாபாக்களுடைய தன்மை. இது நம்ம எத்தனையோ நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னால் தவறு செஞ்சிட்டாங்கன்னா நபிகள் நாயகத்தை மண்டாடுவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முகம் திருப்பிக்கிறாங்க, மறுபடியும் சலாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முகம் திருப்பிக்கிறாங்க, புறக்கணிப்பாங்க. இப்படி எல்லாம் நிகழ்ச்சி நடந்திருக்குது. சில சஹாபாக்கள் தங்களை தாங்களே மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல தூண்ல கட்டி போட்டுக்குருவாங்க, நான் ஒரு குற்றவாளி அப்படின்னு தங்களை தாங்களே தூண்ல கட்டி போட்டு நிற்பாங்க. ஏன்னா பாவத்துக்கு மன்னிப்பு வேணும், தங்களை மன்னிக்கணும், ரசூலுல்லாஹ் நபி மன்னிக்கணும் என்று உடனுக்குடனேயே மன்னிப்பு கேட்கிறவர்கள். சில சஹாபாக்கள்னா தான் செஞ்சு தப்ப சொல்லணும் அப்படி முறையிட்டு நான் தவறு செஞ்சுட்டேன், ஜினா செஞ்சுட்டேன், தண்டனை கொடுங்க கேட்டு வாங்கி தண்டனை பெற்று ஷஹீதா இருக்கிறாங்க. அவங்க குற்றத்துக்கு தண்டனை பெறுவதே தௌபா தான், அதுவே தௌபா. இப்படி எல்லாருமே தௌபா செய்து அவர்கள் மௌத்தா இருக்கிறாங்க. யாருமே தௌபா செய்யாம அல்ல. இறைவன் பரிசுத்தவான்கள், நீதவான்கள். இன்னல் ஹசனாத் யுذஹிப்ன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும். சஹாபாக்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃப்ல ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். அவங்க குற்றவாளிகள் பாவிகள் என்று இருந்திருந்தா சர்டிஃபிகேட் கொடுப்பானா? ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவானா? ஏன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான் ஏன் சொல்றான்னா, அவங்க முன்னால் நடந்த நிறைகள், சில தவறுகள், சில குற்றம் குறைகள் அவங்க தௌபா செஞ்சு மீண்டாங்க. இப்ப அவங்க யாரா இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள், இறையச்சமுடையவர்கள். நபிகள் நாயகத்துடைய தோழமையில, அவங்க சுகத்துல, அவங்களுடைய அரவணைப்புல, அவங்களுடைய தரிபியத்துல, அவங்க பாசறையில் அமர்ந்து கல்வி பயின்ற ஈமானை கற்ற அந்த ஒளி பிரகாசத்துல அவங்க தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டவர்கள். எனவே அவங்க ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவார்டு கொடுத்துட்டான். ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, அபூதாவூது, திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லமஷ்ஹது ரஜுலின் மின்ஹும் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் இருந்த ஒரு மனிதர், உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே கலந்து கொண்டால், சஹாபாக்கள் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையிலே நபிகள் பெருமானாரோடு சென்று கலந்து கொண்டால், கலந்து கொண்டு ஃபயுஅப்பரு வஜ்ஹுஹு யுஅப்பரு ஃபீஹி வஜ்ஹுஹு, அல்லாஹ்வுடைய பாதையில போய் அவருடைய முகம் புழுதியாகிவிட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில போனார், நபிகள் நாயகத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையில போனாரு, போய் போரிட்டு அதனால அந்த புழுதி அவர் முகத்தை படிஞ்சிருச்சு. அவர் முகம் புழுதியாகிவிட்டால், அந்த புழுதியாகிவிட்டால் அது நீங்கள் ஆயுள் காலம் பூராவும் செய்த அமல் இருக்கிறது, ஆயுள் காலம் பூராவும் செய்த அமல் இருக்கிறது, அதை விட மிக சிறந்தது. ஹைரு மின் அமலி அகதிக்கும், உங்கள ஒருத்தர் ஆயுள் காலம் பூராவும் செய்த அமலை விடவும் இது சிறந்தது, மிக சிறந்தது. எது? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ்வுடைய பாதையில போய் போரிட்டு அதனால் அவர் முகம் புழுதி படிந்து விட்டது, அந்த புழுதி இருக்கிறது. உங்கள ஒருத்தர் ஆயுள் காலம் முழுவதுமே இபாதத் செய்து கொண்டிருந்த இபாதத்தை விட அது மிக சிறப்புக்குரியது. அந்த ஆயுள் காலம் இருக்கிறது. உலவு உம்மிர உமரு நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரியே, நூஹ் நபி கொடுக்கப்பட்ட மாதிரி 1000 வருஷம் உலகத்தில் ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு அமல் செய்திருந்தாலும் சரியே, அந்த எல்லா அமல்களை காட்டிலும் நபித்தோழர் ஒருவர் நபியுடன் சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே கலந்து கொண்டு அதனால் முகம் புழுதி அடைந்து நிலை இருக்கிறதே, அந்த புழுதி இதை விட மிக சிறப்புக்குரியது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவூதுல, அது மாதிரி திர்மிதி ஷரீஃப்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஆகவே சஹாபாக்களை பற்றி நம்ம குறை சொல்வதற்காக வேண்டி அல்ல, அவங்க பரிசுத்தவான்கள், அவங்க சுன்னத் ஜமாத்து கொள்கை தான், அவங்க தூய்மையானவர்கள்,
தவறு நிகழ்ந்திருக்கும் மனிதர்களின் அடிப்படையில் அதை உடனுக்குள் தௌபா செய்தவர்கள் பரிசுத்தம் பெற்றவர்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபாவை அவர்கள் பெற்றவர்கள். அல்லாஹ் பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்தி விட்டான், ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அந்த சஹாபாக்களுடைய தரம் மிக உயர்ந்தது. இருந்தாலும் அல்லாஹ் இது மூலமாக செய்தி இந்த சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த சூழ்நிலையிலையுமே எந்த ஒரு செய்தியும் தகுந்த முறையில் ஆய்வு செய்யாம எதையும் சொல்லவும் கூடாது. காதில் கேட்ட செய்தியை அதை ஒரு ஆய்வு செய்து சரியானதா உண்மையானதா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறாத வரைக்கும் அதை பற்றி யாரையும் குற்றம் சுமத்திடவும் கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி செய்தி வந்தால் நீங்கள் உடனே செய்யாதீங்க, அதை ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க ஏன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு எத்தனையோ பகுதிகளில் ஒரு காலகட்டங்கள்லாம் பார்த்தோம் சொன்னால் நிறைய மதரசாக்கள் மூடப்பட்டது, பல அவதூறு செய்திகள் பரப்பப்பட்டு அதனால மூடப்பட்டது. இன்றைக்கு கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவசரப்பட்டு செஞ்சுட்டோமே. அதனால யார் அந்த அவதூறு சொன்னார்களோ அந்த அமைப்புகளும் சரி, அந்த சமுதாயமும் சரி, அந்த சமுதாய சேவை செய்து கொண்டிருக்கிற அந்த பொறுப்பாளர்களும் சரி, மேலே வரவே முடியலை. பின்னடைவு தான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அந்த இழந்த அந்த ஸ்தாபனங்கள் மீட்டெடுக்கவும் முடியலை. நிறைய உலகத்தை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்கள் பல காலகட்டங்களில் அர்ப்பணித்திருப்பார்கள், அவர்கள் ஏதாவது சொல்லி கட்டி விட்டுறது, பள்ளிவாசல் காசு சாப்பிட்டான்றது, போறப்போக்கு அடிச்சு விட்டுறது. அதனாலேயே மனசு வந்து பல மூத்தவர்கள் சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் கோபித்துக் கொண்டு அப்படி ஒதுக்கிய வரலாறுகள் நாம் சமுதாயத்தை கேள்விப்படுகின்றோம். எனவே எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அப்படிதான், குடும்பத்தில் பெரிய மனதாக இருப்பாரு, ஏதாவது செய்தியை கட்டி விட்டு போயிடுவாங்க. அதனாலே மனசு உடஞ்சு குடும்பத்தை விட்டு விலகிடுவார், உறவுகளை விட்டு விலகி தனிமையில் இருப்பார். இப்ப நிறைய செய்திகள் கேள்விப்படுகிறோம். அல்ல அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறான். எந்த ஒரு செய்தி வந்தாலும் சரி, மூமின்களே, நீங்க அதை பத்தி பையனும் அவசரப்படாம நிதானமாக உறுதியாக நின்று அதை நீங்க சொன்னவரை பத்தி நீங்க செய்தியை ஆய்வு செய்ய, அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி முடிவுக்கு வாங்க. அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா பின்னால நீங்க வருத்தப்படுவீங்க, காலமெல்லாம் வருத்தப்படுவீங்க. செஞ்ச செயல்களை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் இழந்தது மீண்டும் கிடைக்காது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கும் விதமாக சொல்லி காட்டுகிறான். வல்ல அல்லாஹ் வழங்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.